வணக்கம். தலைப்புச் செய்திகள். நடப்பு மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 1000 வரவு வைப்பு. வழக்கம் போல 15ஆம் தேதி பணம் வந்ததால் பெண்கள் மகிழ்ச்சி. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருந்தால் திட்டங்களை மக்களுக்கு எளிதாக பெற்றுத்தர முடியும் என்பதால் தாவேகாவுக்கு ஆதரவு முடிவு எடுத்துள்ளேன். மன்னார்குடி எம்எல்ஏ எஸ். காமராஜ் விளக்கம். ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து முறையான விசாரணை நடத்தி திமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும். பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் கருத்து. முகத்தை மூடிக்கொண்டு வந்த நபர் யார் என்று முதல்வர் விஜய் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். மதுரை மாநகராட்சியில் கடந்த 4 ஆண்டுகளில் 400 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்துள்ளது. மக்களின் பணம் திருடப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. அரசு அலுவலகங்கள், அரசு துறை சார்ந்த கட்டிடங்கள் அனைத்திலும் முதல்வர் விஜய் புகைப்படத்தை வைப்பது கட்டாயம் என தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியாவுக்கு எரிவாயு விநியோகிப்பது தொடர்பாக முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. மதுக்கடைகளை திடீரென மூடுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் 3000 பார்களை மூடி உரிமையாளர்கள், ஊழியர்கள் போராட்டம். மாதம் 2500 வழங்குவோம் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளோம். கொடுத்த வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறோம். விருதுநகரில் அமைச்சர் கீர்த்தனா பேச்சு. 1 லிட்டர் பெட்ரோல் ரூபாய் 103.98 காசுகளுக்கும், டீசல் ரூபாய் 95.50 காசுகளுக்கும் விற்பனை. பெட்ரோல், டீசல் விலையை அதிரடியாக மத்திய அரசு உயர்த்தியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நெல்லையில் நிமோனியா காய்ச்சலால் 4 வயது சிறுமி பலி. மாநகராட்சி நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. வெளிநாட்டில் குடியுரிமை பெற்று தமிழகத்தில் வாக்களித்த 17 பேர் கைது. திரும்பிச் செல்ல விமான நிலையம் வந்தபோது பிடிபட்டனர். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.